எதுக்காக சிரிக்கிற? ஒண்ணும் இல்ல, சும்மா சிரிச்ச. இல்ல, எதுக்கு சிரிச்ச? சொன்னா நீங்க கோச்சிக்க மாட்டீங்களே. சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கணும். அதோ புறாரு இந்த வயசானவரு. அவர் வயசுல நான் உங்களை நினைச்சு பார்த்தேன் விஷ்ணு. அவர் வயசுல இருந்தா நீங்க எப்படி பேசுவீங்க தெரியுமா? எங்க அம்மா இப்பவே மருமகளை பாக்கணுங்கிறா. உன்னை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லிருக்கேன். அதை எதையும் பால் பண்ணிடாத. நான் விளையாட்டுக்கு சொன்னேன். இந்த அழகு சுந்தரிய யாருக்கு தான் பிடிக்காது? இல்ல, அக்கா கிட்ட சொல்லாம. அத பத்தி கவலைப்படாத. அக்கா கிட்ட நான் பேசிக்கிறேன். வா. ஹாய். ஹாய். கரெக்ட் டைம்க்கு வந்துட்டேடா. பின்ன என்ன? சரி போலாமா? போலாம், கிளம்பு. கிளம்புடா. சரி, நான் போயிட்டு வரேன். சரிங்க. ஓடி. விஷ்ணு? விஷ்ணு இல்ல, ஜான். ஜான் சக்கரியா. லவ் பண்ணனா? அதுவும் உன்னையா? உன்னை நான் என் வலையில விழ வச்சது எதுக்குன்னு தெரியுமா? உன் அக்காவ என் முன்னாடி தலைகுனிய வைக்கத்தான். அவதான் உன் அக்கா 10 நாள் என்ன ஜெயில தள்ளிட்டா. அந்த நிமிஷமே நான் குறிச்சு வச்சுக்கிட்டேன். இப்படி ஒரு சான்ஸுக்காகத்தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். காதலா? அதுவும் உன் கூடவா? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க அக்காட்ட போய் சொல்லு, என்ன கற்பழிச்சிட்டான்னு. அட்வொகேட்டோட தங்கச்சிய யாரோ கெடுத்துட்டான்னு ஊர்க்காரங்க எல்லாம் சொல்லும் போது அவமானம் தாங்க முடியாம உன் அக்கா தூக்குல தொங்கணுண்டி. இல்ல, உன்னை காதலிச்சேங்கிற ஒரே ஒரு தவறு மட்டும்தான் நான் செஞ்சேன். ஆனா எங்க அக்காவை நிச்சயமா இந்த ஜென்மத்துல உன்னால தோக்கடிக்க முடியாதுடா. அதுக்கு முன்னாடி நானே உன்னை என்னாச்சு ரவி? ஏதாவது தகவல் கிடைச்சதா? காந்தி நகர் முதல் தெருவுல தான் ஜானோட வீடு இருக்கு. அங்க போய் விசாரிச்சீங்களா? என் தங்கச்சிக்கு என்னாச்சு? அவளுக்கு என்னாச்சு? சொல்லுங்க, சொல்லுங்க ரவி, அவளுக்கு என்ன? ஜானோட வீட்டுல விசாரிச்சேன். அவன் வெளியில போயிருக்கிறதா சொன்னாங்க. பிரவீனாவுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது, வந்துருவா. நீ எதுவும் பயப்படாத கீதா. இல்ல இல்ல, நான் என்ன பண்ணுவேன்? கடவுளே, என் தங்கச்சிக்கு என்னாச்சோ? ஹலோ பிரவீனா. இல்ல, விஷ்ணு. விஷ்ணுங்கிற ஜான். புரியலையா? ஜான், ப்ளீஸ் என் தங்கச்சியை ஒண்ணும் செஞ்சிடாத. உன் கால்ல வேணாலும் விழுற. சாரி அட்வொகேட் கீதா, ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துருச்சு. படிக்கட்டுல இருந்து தவறி. கீதா, என்னாச்சு கீதா? என்னாச்சு சொல்லு கீதா. பிரவீனாவுக்கு என்னாச்சு? பிரவீனா,
அட்வொகேட் கீதா. தன்னோட சொந்த தங்கச்சிய கொன்னவன ஜெயில தள்ள திறமை இல்லாதவளாயிட்டியா? எங்க போச்சு உன் நீதியும் நேர்மையும்? எதுவும் செய்ய முடியாது. இந்த ஜானோட பவர் என்னன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டியா? என் பணத்துக்கு முன்னாடி உன் பவர் எதுவும் சொல்லாது. சட்டத்துக்கு முன்னாடி வேணா நீ தப்பிச்சிருக்கலாம், ஆனா இங்க இருந்து ஒரு நாள் தப்பிக்க முடியாதா? கீதா, 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 உனக்கு என்னாச்சு கீதா? கீதா, 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 உனக்கு என்னாச்சு கீதா? கீதா, 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 எல்லாருக்கும் நியாயம் கிடைக்கிறதுக்காக வாதாடின. ஆனா ஏன் தங்கச்சி என்னால வேண்டாம், எதுவும் சொல்ல வேண்டாம். போயிடு, நீ இங்க இருந்து போயிடு. இல்ல, நீ தோக்கிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி தென்காசி சந்தையில ஒரு ரவுடி தன்னை அரெஸ்ட் பண்ண வந்த எஸ்ஐ குத்தி கொண்டு ஓடினவன் தான் இன்னைக்கு அந்த சிட்டியில நம்பர் 1 பிசினஸ் மேக்னட் சீமான் சக்ரியா. ஜான் சக்ரியா டாடியோட பொலிட்டிக்கல் சப்போர்ட்ல எதையும் தைரியமா செய்ய துணிஞ்சவன் தான். கொஞ்சம் ரிஸ்கான விஷயம் தான், ட்ரை பண்றேன். அப்புறம் இந்த கேஸ் சம்பந்தமான எல்லா டீடைல்ஸும் எனக்கு வேணும், புரிஞ்சதா? ஓகே சார், என்ன சிரமப்பட்டாலும் சரி உண்மையை வெளியே தெரிய வைக்கணும். வேற எந்த ஒரு பொண்ணுக்கும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது. நீதி தோக்கடிக்கிற நேரம். இந்த பேனா ஜெயிக்குமான்னு பார்க்கலாம் மிஸ் கீதா. அப்ப நாங்க கிளம்புறோம் சார். நாம தப்பு செஞ்சுட்டேன்னு ஃபீல் பண்றியா? தெய்வமே, அந்த பொண்ணோட மரணத்துல நானும் ஒரு காரணமாயிட்டேன். இதுக்கு என்ன பிராச்சித்தம் பண்ண போறேன்னு தெரியல. ஜெகன். ஜான், 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 உங்க அப்பா வர்றாருடா. என்ன செஞ்சாலும் யாருக்கும் எந்த தடயமும் கிடைக்காம செய்யறதுதான் உன் டாடியோட பாலிசி. அதே தான் நீ ஃபாலோ பண்ணணும், புரியுதா? யாருடா அது? ரவீந்திரன், அட்வொகேட் கீதாவோட காதலன். கோர்ட்ல வாதாட முடியாம தோத்து போனதால உன்னை கம்பி எண்ண வைக்க புது வழியை தேர்ந்தெடுத்திருக்கா. பத்திரிகைகள் மூலமா உண்மையை சொல்ல போறாளாம். பத்திரிகையோட எம்டி என் ஃப்ரெண்டுங்கிற காரணத்தினால எல்லா விஷயங்களையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கீதாவுக்கு இப்ப இருக்கிற சப்போர்ட் இனிமே இருக்க கூடாது, புரியுதா?